இன்னைக்கு சமையல் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேங்க. நான் சமையல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தேர்வு செஞ்சேன். இன்றைய சமையலில் பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு, தக்காளி மிளகு ரசம், வெண்டைக்காய் பச்சடி, சுரக்காய் கார சட்னி, கெட்டி தயிர், சுரக்காய் பருப்பு கடைச்சல். இன்றைய சமையல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சுரக்காய் நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி துவையல் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் பரட்டி சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும். இன்றைய சமையலோடு சேர்த்து இன்றைக்கி சுரக்காய் கார சட்னி எப்படி செய்தேன் என்பதை பார்க்கலாம். கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்: ஒரு 1/2 கிலோ சுரக்காய் எடுத்து தோலை நீக்கி முத்தின விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணியை அலம்பி தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதற்கு 5 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். 10 சாம்பார் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதே மாதிரி 10 பூண்டு, மலை பூண்டாக எடுத்துக்கோங்க. இல்லை சிறு பூண்டாக இருந்தால் தோல் உரிக்க வேண்டாம், அலம்பி அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இதற்கு இவ்வளோ தான். அதே மாதிரி தேங்காய் சில்லு ஒரு 7 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானலியில் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெயில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. முதல்ல நான் பெரிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்தமல்லி விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி சேர்க்கலைங்க. கொஞ்சமாக ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து கொடுங்க. நல்லா வதங்கணும். இந்த கலர் மாறுற அளவுக்கு, கொஞ்சம் பொன்னிறம் மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி கொடுங்க. நான் இப்போ நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ நான் சுரக்காய் சேர்த்துடலாம். நம்ம சுரக்காவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுப்போம். அதுக்கடுத்து தக்காளி 1 அதையுமே சேர்த்துட்டேன். வரமிளகா, குண்டு மிளகாவும் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். சுரக்காய் கலர் மாற வதக்கி கொடுப்போம். இப்போ நல்லா வதங்கட்டுங்க. சுரக்காவோட பயன் என்னன்னு பார்க்கலாம். சுரக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குங்க. அதே மாதிரி கலோரி சத்தும் இருக்குது. இது உடல் எடையை குறைப்பதற்கு சுரக்காய் உதவுது. செரிமானத்திற்கு சுரக்காய் உதவுது. இதயம் பலம் பெறவும் சுரக்காய் உதவுது. இப்படி பலவித நன்மைகள் தரும் சுரக்காயை நம்ம துவையலாகவோ, இல்லை பருப்பு போட்டு கூட்டாகவோ, இல்லைன்னா நம்ம காரம் சேர்த்து பொரியலாகவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். புளிக்கூட்டும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ சுரக்காய் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பு வச்சு வானலியில் வச்சுட்டு 1/2 குழிகரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சு அரைச்ச விழுதை நான் வடச்சட்டியில் சேர்த்துட்டேங்க. இப்போ நல்லாவே வதக்கி கொடுங்க. வதங்கினதும் நல்ல கலர் மாறி நல்ல சுருளை நீங்கள் கலந்து வர இந்த மாதிரி கலர் மாறும். அதுக்கப்புறம் என்னங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் மேலே எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் விடுங்க. அவ்வளோதாங்க. அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கின்ற இந்த சுரக்காய் கார சட்னியை ஒரு முறை செய்து பாருங்கள். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுங்க. பெரியவர்களும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.